ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல தனுஷ், மம்முட்டி, ஸ்ரீலீலா, சாய் பல்லவி உள்ளிட்டோர் நடித்திருக்கும் படத்தை அக்டோபர் 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ண பிளான் போட்டாங்க. அதனுடைய ஓடிடி உரிமம் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில நெல்சன் திலீப்குமார், ரஜினி சார் கூட்டணியில் உருவாகி இருக்கும் ஜெயிலர் 2 படம் அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சாங்க. தன் தலைவர் அப்பா ரஜினிகாந்த் படத்துடன் தன்னுடைய படத்தை மோதவிட தனுஷ் அவர்களுக்கு விருப்பம் இல்லையா, அதனால ஆயுத பூஜைக்கு பதில் தீபாவளிக்கு நம்ம ஓம் படத்தை ரிலீஸ் செய்யலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களா. ஆனா தீபாவளி பண்டிகைக்கு ரன்பீர் கபூருடைய ராமாயண படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆவதால ஓம் படத்திற்கு அதிக அளவுல திரையரங்குகள் கிடைப்பதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தனுஷ் அவர்கள் ரஜினி அவர்களுடன் போட்டி போடுவதற்காக பயந்துதான் அந்த திரைப்படத்தோட ரிலீஸ் செய்தியை மாற்றியுள்ளதாக தற்போது ஒரு தகவலுமே சோசியல் மீடியாக்கள்ல உலா வந்து கொண்டிருக்கு. ஓம் திரைப்படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படமாம். அதாவது தனுஷ் அவர்களுடைய கெரியர்லேயே அதிக பட்ஜெட் திரைப்படம். அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 திரைப்படமும் மிகப்பெரிய திரைப்படமாக உருவாகிட்டு. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இந்த படம் உருவாகி வருவதால படத்திற்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு இருக்கு. கண்டிப்பாக 2 திரைப்படமும் மோதனா ஜெயிலர் திரைப்படத்திற்கே அதிக திரையரங்குகள் கிடைக்கும். கண்டிப்பாக தனுஷ் அவர்களுக்கு சுத்தமாக தியேட்டர் கிடைக்காது அப்படின்றதுனாலதான் இந்த முடிவெடுத்துள்ளதாக செய்திகளுமே வைரலாகிட்டு இருக்கு. ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 திரைப்படமும் எந்த படத்துடனுமே மோத தயாராக இருக்கிறதா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.